விஜயும் நிவினும் வந்து அந்த கிருஷ்ணா வந்து ஃபேமிலி பேசிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வந்து கேட்டுடுறாங்க. கரெக்டாக வந்து அலர்ட் ஆயிடுறாங்க. கரெக்டாக கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, வண்டி எடுத்துகிட்டு வராரு. அதே மாதிரி வந்து அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் கரெக்டாக அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வண்டியில் ஏற்றிக்கிறாரு கிருஷ்ணா. போக பார்க்குறாரு, கரெக்டாக வழிமறிக்கிறாரு நம்ம வந்து விஜய். நிவினும் விஜயும் வந்து கிருஷ்ணா வந்து நல்லா போட்டு அடித்து வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மரியாதையாக உண்மை எல்லாத்தையும் சொல்லு, என்ன நடந்தது, நீ யார், எதுக்காக இங்கே வந்திருக்க, உன்னை யார் அமிச்சது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னோடனே கிருஷ்ணா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி என்னை வந்து பசுபதி தான் அமிச்சாரு, எங்கள் குடும்பத்தையும் பசுபதி தான் வந்து நடிக்க வச்சாருன்ற உண்மையை சொல்லிடுறாரு. அதை கேட்டு வந்து நிவினும் விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த உண்மையை இங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு வெளியே. எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் மொத்த பேரும் வந்துடுறாங்க. அடுத்து வந்து நம்ம சாரதாவோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் விஜயோட தாத்தா பாட்டி, அவங்க சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இவன் எல்லா உண்மையும் இப்போ சொல்லுவான் அப்படின்னோடனே அவன் சொல்கிறதுக்கு தயங்குறாரு. நீ சொல்கிறீங்களா, அப்படி இல்லைண்ணா அப்படி சொல்லிட்டு விஜய் போட்டு அவர் அடிக்கிறாட்டி, விஜய் என்ன அடிக்கிற அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்க பாட்டி. இருங்க பாட்டி ஒரு நிமிஷம், இவனெல்லாம் அடித்தாதான் வழிக்கு வருவான், இவன் பண்ண வேலை உங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லி நல்லா போட்டு அடிக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைய அடிச்சிடாதீங்க, என் பிள்ளைய ஏதாவது பண்ணிடாதீங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்காங்க. வந்து முத்துமலர் சொல்கிறாங்க, ஏங்க உண்மையிலேயே சொன்னால் சாரதா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க, அவரை முன்ன பின்னே நான் பார்த்தது கூட கிடையாது, பசுபதி தான் எங்களை நடிக்க அமிச்சாரு, உங்கள் வீட்டுக்காரோட 2வது ஃபேமிலியை எங்களை நடிக்க வச்சாரு, அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை ஆகும் தான் இதெல்லாம் பண்ணார், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இதை பார்த்து சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. வீட்டில் உள்ளவங்க பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம காவேரி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே வந்து சாரதா செம்ம டென்ஷனாக ஆகிறாங்க. முத்துமலர் பலார்னு வரைச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்தை யாராவது பண்ணுவாங்களா, வேற ஒருத்தி புருஷனை புருஷன் சொல்லியிருக்கியே, நீ எல்லாம் பொம்பளைக்கு சேர்த்துக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. எல்லாரும் அவங்கள தடுக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டாலே பாவி, நீ நல்லா இருப்பியா, நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணுறீங்களே, ஒரு குடும்பத்தையும் இப்படி பண்ணுறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பாட்டி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து முத்துமலர் வந்து எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு வேறு வழி தெரியல, எங்களுக்கு இருக்க பிரச்சனையில் எங்களுக்கு பணம் இருந்தால் போதும்னு ஆயிடுச்சு, அதனால தான் நாங்கள் நடிக்க வந்தோம், மற்றபடி வேறு எதுக்குமாங்க நாங்கள் வரல அப்படின்னோடனே, மரியாதை சொல்லுங்கள், வேறு என்னென்ன திட்டம் போட்டிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு, நீங்கள் அவங்க பையனை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனது, தூக்கிட்டு போனது அவங்களுக்கு பிடிக்கல, அவருக்கு அதனால் பழி வாங்க வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காரு, முக்கியமாக உங்கள் பிஸ்னஸ் அழிக்கணும், உங்கள் பிஸ்னஸ் அழிச்சிட்டா நீங்கள் வந்து நடுத்தருக்கு வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் இவங்களும் நடுத்தருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து கிருஷ்ணா வந்து சொல்லிட்டுருக்காரு. இதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரியால் தாங்க முடியாமல் பயங்கரமாக கதறிக்கிற அழகிறாங்க. எல்லோரும் காவேரி ஏன் காவேரி இப்படி அழகிறேன், நான் என் அப்பாவை சந்தேகப்பட்டுட்டேனே, என் அப்பா பாவம், எந்த பாவம் அறியாதவர், அவர் எங்களுக்கு குடும்பத்துக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு, அவரை போய் இவங்க எல்லோரும் சேர்ந்து சந்தேகப்பட வச்சுட்டாங்களே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காவேரி தலையிலே போட்டு அடிச்சுட்டு அழகிறாங்க. ஐயோ காவேரி இப்படிலாம் பண்ணக்கூடாதுடி, குழந்தை வயிற்றுல இருக்குடி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கதறி அழகிறாங்க. இங்கே எல்லாருமே காவேரி சமாதானப்படுத்த விஜய் வந்து, காவேரி என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்றாரு. என்னால் முடியலைங்க, இதுக்காக தான் என்கிட்ட மறைச்சு வச்சிங்களா எல்லாத்தையும், இதுக்கு தாண்டி உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன், ஏன் காவேரி இப்படி பண்ணுற, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு அழகிறாங்க. அழாத காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க ஏங்க மாமா நம்மக்கிட்டலாம் போய் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து கங்கா வந்து, ஆமாம் எதுக்காக மாமா போய் சொல்லணும், அவர் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு, அப்போ மாமா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க வந்து அப்படியே நிற்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், இதுக்கும் குமரன் மாமாவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்ல போகிறீங்க இப்போ காவேரி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் காவேரி வந்து சமாதானப்படுத்துகிறாரு விஜய். காவேரி அமைதியாக இரு காவேரி அப்படி சொல்லிட்டு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், குமரன் மாமாவுக்கு எதுவுமே நடக்காது, உங்கள் மாமா நல்லபடி வந்து வீட்டுக்கு வருவார், அதுக்கு நான் பொறுப்பு காவேரி, அவரை நான் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வரேன், நீ கவலைப்படாத காவேரினோடனே, அப்போது மாமாவுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே கங்கா அப்படியே மயக்கச்சு கீழே விடுறாங்க. எல்லாரும் ஓடி போய் அவங்கள பார்க்குறாங்க. கங்கான்னு தண்ணி தெளிச்சு, ஐயோ மாமாவுக்கு என்னம்மா ஆச்சு, என்னாச்சு, மாமா எங்கே இருக்காரு அப்படி சொல்லிட்டு அழகிறாங்க. எல்லாருமே அழுதுட்டு இருக்குது. விஜய் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. உடனே அந்த கிருஷ்ணாவை நல்லா பலாறு மரியாதை சொல்கிறா, குமரன் எங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சார் அது வந்து சார் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் கடைசி வரைக்கும் நீ பார்க்க முடியாமல் பண்ணிடுவேன், அவங்கள பிடிச்சி வைங்க அப்படி சொல்லிட்டு, வாடா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே இருக்காங்கன்னு மரியாதை அவங்ககிட்ட சொல்லிவிடு அப்படி சொல்லிட்டு கூட போய் கூட்டிகிட்டு போயிடுறாரு. சரிங்க சார் நான் காமிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் போகிறாரு. நம்ம விஜயும் நிவினும் வந்து குமரனை தேடி போகிறாங்க. இங்கே எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு